வணக்கம் நண்பர்களே, நம்ம தமிழ் ஃபோக்கஸ் சேனலில் பிக் பாஸ் 8 பற்றின வீடியோக்களும் இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களும் இனிமேல் ரெகுலராக போஸ்ட் பண்ண பாருங்க. மறக்காமல் எங்களை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொத்தம் 12 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே முதல் முறையாக கால் எடுத்துச்சு நம்ம ரவீந்திரன் சந்திரசேகர் அவரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவர் ஒரு ப்ரொடியூசருங்க. அவர் நல்லனும் நந்தினியும், சுட்டக்கடலை, முருங்கை சிப்ஸ், கொலை நாக்கு போன்ற படங்களை வந்து தயாரிச்சிருக்காரு. அடுத்து நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரெண்டாவதாக கால் எடுத்து வச்சது சஞ்சனா நமிதாஸ் தாங்க. இவங்க மகாராஜா மூவியில் பொண்ணு கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க. மேடை ஏறும்போதே இவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால என்னமோ இவங்களை பிக் பாஸ்க்கு எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது. இவங்களை எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னு வேற கேள்விப்பட்டிருந்தோம். அதை பற்றி நம்ம பின்னாடி ஒரு வீடியோக்குள்ள பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மூணாவதாக கால் எடுத்து வச்சது நம்ம தர்ஷா குப்தா தாங்க. இவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா குக்கித்து கோமாளியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நல்லா ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இதான் நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாலாவதாக கால் எடுத்து வச்சது சத்யா எஸ்கே தாங்க. இவரோட வயசு 30ங்க. இவர் 2019 வந்த நீலக்குயில் அப்படிங்கிற சீரியலையும் 2020 வந்த வேலைக்காரன் சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அஞ்சாவதாக கால் எடுத்து வச்சது தீபக் தினகரன் தாங்க. இவரை தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் சன் டிவியில் அறிமுகமாகி விஜய் டிவியில் வந்துட்டு சீரியல் ஆக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய ஆங்கரிங்கும் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆறாவதாக கால் எடுத்து வச்சது ஆர்ஜே ஆனந்தி தாங்க. இவங்களையும் தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. கோமாளி, பிகில், நெட்ரிகன், டி பாலாக் போன்ற படங்களை ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஏழாவதாக கால் எடுத்து வச்சது சுனிதா வந்துட்டு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க ஜோடி நம்பர் 1ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குக்கித் கோமாளியில் பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய ரசிகர்கள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இவங்க இந்த வீட்டுக்குள்ளே போய் 100 நாள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 8ஆவதாக கால் எடுத்து வச்சது ஜெஃப்ரி கானசிங்கர் தாங்க. இவரை பற்றி பெருசாக யாருக்கு தெரியாது. ஆனாலும் எது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறனால உள்ளே போகிறாருங்க. 9ஆவதாக வீட்டுக்குள்ளே போனது ரஞ்சித்தாங்க. இவர் வந்து விஜய் டெலிவிஷனில் வந்துட்டு இவர் ரீசெண்டாக நிறைய நாடகங்கள் நடிச்சிட்டு இருக்கிறாரு. இவர் படங்களும் பண்ணியிருக்காருங்க. ராசிகா பழைய பசுபதி, பாண்டவர் பூமி போன்ற படங்களையும் பண்ணியிருக்கிறாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 10ஆவதாக கால் எடுத்து வச்சது பவித்ரா சன்னனிங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈரமான ரோஜாவை, தென்றல் வந்தனத்தோட போன்ற நாடகங்களை வந்துட்டு நடிச்சிருக்காங்க. இவங்களும் ரொம்ப ஃபேமஸான ஆக்டர் தான். அடுத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 11ஆவது ஆளாக கால் எடுத்து வச்சது சௌந்தர்யா நஞ்சுண்டன். இவங்க வேற மாதிரி ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ்ல ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தர்பார், திரௌபதி போன்ற படங்களை வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது 12ஆவது ஆளா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சது அருண் பிரசாந்த். இவரே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா பாரதி கண்ணம்மா சீரியல ரொம்ப ஃபேமஸான ஆக்டர். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 13ஆவது ஆளா கால் எடுத்து வச்சது தர்ஷிகா. இவங்க விஜய் டிவில நிறைய சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது போக ஜோடி ஆர் யூ ரெடி அப்படிங்கிற டான்ஸ் ப்ரோக்ராம்ல வந்துட்டு. அடுத்தது விஜய் டிவி வீட்டுக்குள்ள 14ஆவது ஆளா கால் எடுத்து வச்சது விஜய் விஷால். இவர் வந்துட்டு ஒரு ஆங்கருங்க. இவர் பாக்கியலட்சுமி, அரண்மனை கிளி, கல்யாணம் அப்படிங்கிற சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. வீட்டுக்குள்ள 15ஆவது ஆளா உள்ள போனது அனிஷ்தா அக்பர் ஷா. இவங்க வந்து செல்லம்மா சீரியல்ல லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அது போக மலையாள சீரியல்லையும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 16ஆவது ஆளா கால் எடுத்து வச்சது அர்ணாவ். இவர் வந்து சன் டிவில சீரியல் பண்ணியிருக்கிறாருங்க. இவர் செல்லம்மா இந்த சீரியலையும் ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 17ஆவது ஆளா கால் எடுத்து வச்சது முத்துக்குமரன் ஜெகதீஷன். இவரே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சோசியல் மீடியால நன்கு அறியப்பட்ட ஒரு நபருங்க. இவர் ஒரு விவாத பேச்சாளருங்க. அடுத்த 18ஆவது ஆளா கடைசி ஆளா பிக் பாஸ்குள்ள கால் எடுத்து வச்சது ஜாக்லின் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா தேன்மொழி பி அப்படிங்கிற ஃபேமஸான சீரியலை ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது போக இவங்க ஒரு ஆங்கர். இப்போ பிக் பாஸ்குள்ள வந்திருக்காங்க. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மறக்காம நம்ம தமிழ் ஃபோக்கஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் சம்மந்தப்பட்டமான வீடியோக்கள்லாம் அடிக்கடி இதில் போஸ்ட் ஆகும். எல்லாரும் ஃபாலோ பண்ணி ரெகுலராக பார்த்துக்கோங்க.